ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது சென்ற வாரத்தினுடைய தொடர். அப்படியே நான் பரிசுத்த ஆவியை குறித்து பேச ஆரம்பித்து விட்டேன். பிளஸ்ஸிங் சீரியஸ் போயிட்டு இருக்குது. இருந்தாலும் பிளஸ்ஸிங் சீரியஸில் நடுவில் ஒரு சின்ன ஒரு பிரேக். பரிசுத்த ஆவியான பெந்தகோஸ்தே நாள் இன்னும் வந்தபொழுது அப்படிங்கிறத குறித்து நேற்று போன வாரத்தில் தியானித்தோம். போன வாரம் பெந்தகோஸ்தே பெண்டிகாஸ்ட் டேங்கிறனால அதை குறித்து தியானிக்க முடியாத கர்த்தர் கிருபை செய்தார். பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வந்தால் என்னென்ன நடக்குங்கிறது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு வசனம் சொல்லுது. ஸோ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அந்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தால், அந்த பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்பட்டால் என்னென்ன எனக்குள்ளே சேஞ்சஸ் வரணும், எனக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் உண்டாகணும், இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஆவியானவருடைய கிரியைகள் என்னங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். அந்த ஆவியானுடைய வல்லமை என்னன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஆவியானவர் என்னென்ன செய்வார், எப்படியெல்லாம் அவர் நம்மளைய கைட் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்போ ஆவியானவர் நமக்கு தேவை, அந்த பரிசுத்த ஆவி நமக்கு தேவை. அந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வந்தால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்பர் 1 முதல் காரியத்தை பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் முதல்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறது குறித்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் தொடர்ந்து தியானிப்போம். ஆண்டவர் நம்மோடு ஒவ்வொரு விஷயத்திலிருந்து நம்மோடு இடைவிடுவாராக. ஆமென். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. சென்ற வாரத்தினுடைய வசனத்தை அப்படியே தொடருகிறேன். அப்போஸ்தலர்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse 8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திற்கு வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்றார். ஓகே, இந்த வசனத்தை தான் சென்ற வாரத்தில் நாம் தியானித்தோம். இதிலிருந்து தான் அப்படியே நம்ம போக போறோம். ஆமென். இருக்கீங்களா மக்களே? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் சற்று கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த முதல் லைனில் பாருங்க. பட் யூ வில் ரிசீவ், என்ன போட்டிருக்கு எல்லாம் சொல்லுங்க சத்தமா. பவர். பவர்னா தமிழ் என்னது? வல்லமை. வல்லமை. பவர் என்னது? வல்லமைன்னு அர்த்தம். அப்ப when you will receive power, when the Holy Spirit comes on you, அப்படின்னு என்ன? பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்திற்கு வரும்பொழுது, என்னிடத்திற்கு வரும்பொழுது எனக்குள்ளே ஒரு வல்லமை, எஸ் ஹல்லேலூயா, எனக்குள்ளே ஒரு வல்லமை கிடைக்கிறது. அதை தான் பலன்னு சொல்றாங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திற்கு வரும்பொழுது பலன், அந்த பவர், அந்த வல்லமை எனக்குள்ளே கிடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவி வந்தால் என்ன நடக்கும்? What will happen if the Holy Spirit comes? பரிசுத்த ஆவி வந்தால் என்ன நடக்கும்? அதான் நான் சொன்னேன். என்ன நடக்கும்? பவர். சொல்லுங்க. பவர். வல்லமை. வல்லமை. சத்தமா சொல்லுங்க. You will receive power. You will receive the power. சொல்லுங்க. I will receive power. You will receive the power. வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். சொல்லுங்க. நான் வல்லமையை பெற்றுக்கொள்வேன். சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க. நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். யார் வந்தா? பரிசுத்த ஆவி வந்தா. சொல்லுங்க. பரிசுத்த ஆவி வந்தா உங்களுக்குள்ள. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து பேசுங்க. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து நான் இன்னும் பக்கத்தில் இருக்கவங்களை சொல்லுங்க. பரிசுத்த ஆவி வந்தா, பரிசுத்த ஆவி உங்களை நிரப்புனா நீங்கள் வல்லமையை பெறுவீங்க. சொல்லுங்க. You will get a power. சொல்லுங்க. You will receive a power. சொல்லுங்க. ஹல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு என்னன்னு? பவர். சொல்லுங்க. பவர். பவர் ஆவி எனக்குள்ள, பய ஆவி அணுகுவதில்லை. அந்த பவர் ஆவி எனக்குள்ளே வந்து விட்டால் எந்த விதமான பயமும் இருக்கு. இப்ப முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, பரிசுத்த ஆவி என்கிட்ட வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? சொல்லுங்க. வல்லமை. பவர். பவர்.
அப்போ ஒரு மனிதனுக்குள்ளாக நினச்சி பாருங்க. இப்போ உங்களுக்குள்ளாக ஒரு இமேஜின் பண்ணி பார்ப்போமே. இப்போ கரண்ட்டில் போய் கை வைக்க முடியாது. இப்போ ப்ளக்கில் வந்து நம்ம திடீர்னு ஷாக் அடிக்கும், சில நேரத்தில் ஷாக் அடிக்கும். எத்தனை பேர் ஷாக் அடிச்சிருக்குது? கடைசியாக எனக்கு சர்ச்சில் இந்த அந்த அந்த மூளையில் துணி போட்டிருக்கேன் பாருங்க, அந்த இடத்துல ஒரு செம்ம அடி அடிச்சுது, இழுத்துச்சு, சடார்னு இழுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு அரை நாளுக்கு என் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அரை நாளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பவர், அந்த கரண்ட்டு பாஸ் ஆகி அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. உள்ளுக்குள்ளே எலும்புகளுக்குள்ளாக போய் என் முட்டியில் இறங்கி கீழே வரைக்கும் போச்சு. என் கால் நடுங்கி அப்படியே விழுந்து படுத்துட்டேன், ஃப்ளாட்டாக படுத்துட்டேன். அப்படியே ஒரு செகண்டில் அப்படியே டோட்டலாக என்னை கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. உடனே பசங்கிட்ட டே ஓடி போய் எதாவது வாங்கிட்டு வாங்கடா சீக்கிரம் அப்படின்னு பசங்களை ஒரு செகண்டில் என்னை டோட்டலாக. அந்த நேரத்தில் தினகர் தான் மேலே ஏற வேண்டியது. என்னமோ தெரியல, ஆவியானவர் டே வேண்டாம் நீ ஏறாத, விடு இறங்கு, நான் ஏறுறேன் அப்படின்னு நான் ஏறிட்டேன். ஒருவேளை அவன் ஏறி இருந்தான்னு வைங்க, நான் சட்டார்னு இழுத்துட்டேன், தப்புன்னு இழுத்துட்டேன், கையை இழுத்து அடிச்சுது. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பவர் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம மேலே இறங்கும் பொழுது அந்த பவரை என்னால் சகிக்க முடியல, தாங்க முடியல. இப்போ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு 2 ஒயர் எடுத்து உங்களுக்குள்ளே இப்படி வச்சு ஒரு கரண்ட் சுவிட்சை போட்டு விட்டால் என்ன ஆகும் சொல்லுங்கள்? என்ன ஆகும்? அப்படின்னு நடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு 5 நிமிஷத்தில் போய் சேர்ந்துருவோம். இப்போ வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது யூ வில் ரிசீவ் அ பவர், இட்ஸ் லைக் தட். அதே போல நீங்கள் ஒரு வல்லமையை பெறுவீர்கள். அந்த வல்லமை, அதனால தான் சிலர் அபிஷேகத்தினால நிரம்பும் பொழுது அந்த வல்லமையை தாங்க முடியாமல் சிலர் பறந்து கீழே விழுகிறதுக்கு காரணம் தான். அந்த பவரை ரிசீவ் பண்ண என்னால் தாங்க முடியாமல் அது தூக்கி என்னை வீசுது. அப்போ முதல்ல நமக்கு தேவை என்ன தெரியுமா? என்னது? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் முதல்ல ஒரு மனிதனுக்குள்ளாக, ஒரு மனுஷிக்குள்ளாக எது வர வேண்டும்? வல்லமை வர வேண்டும். சொல்லுங்க, வல்லமை, வல்லமை, வல்லமை. சொல்லுங்க, பவர் எனக்கு வரணும், பவர் எனக்கு வரணும், பவர் எனக்கு கிடைக்கணும். அல்லேலூயா. சரி, வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை பார்க்கும் பொழுது, Matthew chapter 28 verse 19 and 20 says, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், நல்ல கவனிங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இப்ப நம்பர் 1 என்னது? பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் வந்தால் எனக்கு, சத்தமா தான் சொல்லுங்களேன், வல்லமை வருகிறது. வல்லமை எனக்கு தேவை, பவர் எனக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தால், அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டால், இப்போ வல்லமையை பெற்றுக்கொண்டுட்டு நான் அமைதியாக இருக்க, வல்லமையை பெற்றுக்கொண்டு நான் அமைதியா? இப்போ எனக்கு ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன அப்படியே பார்க்குறீங்க? இப்போ எனக்கு ஷாக் அடிச்சிருச்சு, நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எப்படி ஷாக் அடிச்சதுன்னு அதை விவரித்து சொல்கிறேன்னா சொன்னா இல்லையா? இப்போ பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எனக்குள்ள வந்துச்சுன்னா அப்படியே அமைதியாக இருக்கக்கூடாது, அதை மற்றவர்களுக்கு சொல்லணும். அந்த பரிசுத்த ஆவியானவரை பெறாதவர்களுக்கு எப்படி பெற வேண்டும் என்ற அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும். மாத்துங்க ஸ்லைட. ஷேரிங் தி காஸ்பல் இஸ் கால்ட் பவர். தேவனுடைய வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவது, இது தேவ பவரை சொல்லுகிறது. புரியுதா உங்களுக்கு? என்ன? ஷேரிங் காட்ஸ் வேர்ட்ஸ் டு அதர், இட்ஸ் கால்ட் a power. நான் என்னுடைய தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டதை மற்றவங்கிட்ட சொல்றேன். நீங்கள் எப்படி அபிஷேகம் பெற்றீர்கள்? போன வாரம் யூத் மீட்டிங்கில்
நான் எப்படி அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன் என்பதை குறித்து யூத் மீட்டிங்கில் நான் பேசினேன், பிள்ளைங்கிட்ட சொல்லியிருந்தேன். ஏன்னா நிறையா அவங்ககிட்ட நான் இப்போ டீப்பாக பேசிகிட்டு இருக்கேன் தானியலை குறித்து. அதில் விஷன்ஸ் அண்ட் ப்ராஃபஸிஸ் குறித்து பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் 2 வாரமாக பேசிகிட்டு இருக்கிறேன், 2 மாதமாக பேசிகிட்டு இருக்கேன். அதில் என்னை ஆண்டவர் எப்படியாக அவருடைய வல்லமையினால், அந்த பரிசுத்தாவின் வல்லமையினால் என்ன எப்படி நிரப்புனாருங்கிறத இப்போ யாருக்கு சொல்கிறேன்? மற்றவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். ஏன்னா அவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வல்லமையை புரிந்து கொண்டால்தான் அவர்களுக்குள்ளாகவும் இப்படிப்பட்ட வல்லமை வரணும். அப்போதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும், முயற்சி எடுக்கணும். அல்லேலூயா. அப்ப முதல்ல இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட மனிதர்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. எப்படி பரிசுத்த ஆவியானவர் நிரப்புனார் அப்படிங்கிறத என்ன பண்ணும்? டு ஷேர் த பவர். சொல்லுங்க, டு போட்டுக்கோங்க. டு ஷேர் த பவர், டு ஷேர் த பவர் ஆஃப் காட். சொல்லுங்க, ஆண்டவருடைய வல்லமையை, பரிசுத்த வல்லமையை மற்றவர்களுக்கு நான் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஓகே, how to share the word of God with others. தேவனுடைய வார்த்தையை மற்றவருடன் பகிர்ந்து கொள்வது எப்படி? இந்த வல்லமையை நான் பெற்றுக்கொண்டேன், இந்த வல்லமையை மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்வது எப்படி? மக்களே, உங்களுக்கு சொல்லித்தரேன். தேவ வசனத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வது எப்படிங்கிறத சொல்லித்தரேன். அதாவது சுவிசேஷத்தை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1, 7 காரியங்கள் வரும். மாற மாட்டேங்குது. ரைட், 7 things, 7 simple and authentic method. 7 எளிய மற்றும் உண்மையான முறைகள் இருக்கிறது. 7 மெத்தட்ஸ் இருக்கு. எத்தனைங்க மக்களே இருக்கீங்களா? புரிஞ்சுக்கோங்க. அந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி மற்றவர்களுக்கு எப்படி நான் சொல்றது அப்படின்னு தெரியலைன்னா இந்த 7 விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 என்னது? பி எ குட் ஃப்ரெண்டு. முதல்ல நல்ல நண்பர்களாக இருக்கணும். என்னது சொல்லுங்க? என்ன பார்த்து படிக்கிறதுக்கே யோசிக்கிறீங்க? ஒருவேளை இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? ஸ்லைட்ஸ் இருக்கும்போதே வாய் திறக்க மாட்டேங்குது. இந்த ஸ்லைட்ஸ்லாம் இல்லைன்னா முதல்ல வாண்ட் டு பி எ குட் ஃப்ரெண்டு. நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும். அவர்களோடு நல்ல ஒரு தொடர்பில், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். அப்போ தான் தேவ வசனத்தை சொல்லுவதற்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தெரியாத நபர்கிட்ட போய் சொல்கிறத காட்டிலும் முதல்ல தெரிந்த நபர்கள்ட்ட சொல்கிறது முதல்ல முக்கியமான விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட், ஆஃபர் டு ப்ரே ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஸ்ட்ரகிளிங். போராடும் மக்களுக்காக ஜபம் செய்ய முன் வரணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓஹோ சரி, கவலைப்படாதீங்க, உங்களுக்காக அந்த வார்த்தையை சொல்லணும். எத்தனை பேர் சொல்கிறோம் அந்த வார்த்தையை? தம்பி நீ சொல்கிறியா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன்னு? சொல்ல மாட்டீங்க. ஆமாம், பசங்களோட சுற்றுவோம், நம்ம எல்லாம் பண்ணுவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம். அவன் ஒரு பிரச்சனையில் இருக்கிறான்னா நம்ம வாயிலேருந்து வர வார்த்தை என்னவா இருக்குன்னு? கவலைப்படாதரா, நான் உனக்காக. தேவ வல்லமை ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால் என்ன செய்யணும்? முதல்ல குட் ஃப்ரெண்டாக இருந்தால் நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்? உங்களுக்காக ஜெபிக்கிறேன், கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆஃபர் டு ப்ரே ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஸ்ட்ரகிளிங். போராட்டத்தில், துன்பத்தில், கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் கேள்விப்படும் பொழுது அவர்கள் கஷ்டத்திலே சந்தோஷப்படக்கூடாது. அவர்களுக்காக சொல்லணும். என்ன சொல்லணும்? உனக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லணும். உங்களுக்கு ஈஸி மெத்தடை சொல்லித்தரேன். நம்பர் 3, டெக்ஸ்ட் வேர்சஸ் ஆஃப் கம்ஃபர்ட் அண்ட் ஹோப். ஆறுதல் மற்றும் நம்பிக்கையின் உரை வசனங்களை அவங்களுக்கு சொல்லணும். கவலைப்படாதீங்க, கர்த்தர் எங்களோடு இருக்கிறாரு. நானும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தேன், இப்படிப்பட்ட நிலையில் இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு நல்ல நண்பர் என்னை இப்படி நடத்தினார், ஆண்டவருடைய வார்த்தை என்னோட பேசிச்சு. அதனால் நான் அனுபவித்த இந்த வல்லமையை, நான் அனுபவித்த இந்த பரிசுத்த ஆவியை, நான் அனுபவித்த இந்த விடுதலையை உங்களுக்கும் சொல்கிறேன். கவலைப்படாதீங்க. ஆறுதல் மற்றும் நம்பிக்கையின் வார்த்தையை, உரையை, வசனங்களை அவங்களுக்கு சொல்லணும். அடுத்தது, கிவ் புக்ஸ், பைபிள்ஸ் அண்ட் ஆடியோ பைபிள்ஸ் ஆஸ் கிஃப்ட்ஸ். முடிந்தால் அடுத்தது புத்தகங்களை, பைபிள் மற்றும் ஆடியோ பைபிள்களை பரிசுகளாக கொடுக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ். எடுத்தோன்னே இந்த ஸ்டேஜுக்கு சொல்லுங்க, எடுத்தோன்னே இந்த ஸ்டேஜுக்கு போக முடியாது.
நீங்கள் எடுத்துட கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட பைபிள் நீட்டினீங்கன்னா அவன் வாங்கவே, சொல்லுங்க மக்களே, வாங்கவே வாங்க மாட்டான். முதல்ல ஒரு 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 சின்ன சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். கரெக்டாக ஞாபகம் வருது. கடந்த நாட்களிலே ஒரு சம்பவம் நடந்துச்சு. நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு ஆட்டு மந்தை இருக்கிறது. நல்லா கவனிங்க மக்களே. ஒரு ஆட்டு மந்தை. அந்த ஆட்டு மந்தை திடீரென்று அவர்கள் காலையில் வந்து பார்க்கும்பொழுது ஒரு ஆடு கூட இல்லை. இல்லை மீன்ஸ் எல்லா ஆடுகளும் செத்து கிடக்கிறது. அந்த மேய்ப்பனுக்கு மிகுந்த வேதனை தாங்க முடியல. ரிப்போர்ட்டர் போய் கேட்குறான், என்ன ஆச்சுங்க அப்படின்னு. தெரியலைங்க, நைட்டெல்லாம் நல்லா தான் நாங்கள் மேய்ச்சலை கொண்டு போயிட்டு கொண்டு வந்து அடைச்சி வச்சோம். நைட்டு தூங்கி காலைல எந்திரிச்சு பார்க்குறோம், ஒரு ஆடு கூட உயிரோட இல்லை. எல்லா ஆடும் சதறி போய் எல்லாம் செத்து கிடக்குது. கிட்டத்தட்ட 50,000 1,00,000 ரூபாய் எங்களுக்கு நஷ்டம் அடைஞ்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அந்த மேய்ப்பன் சொல்கிறான். சரி, சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கலான்னு சொல்லி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கும் பொழுது, நல்லா கவனிங்க, நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். நியூஸில் வந்த சம்பவம், நம்ம தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் தான். சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தா ஒரு 3 நாய்கள் வருகிறது. நல்லா கவனிங்க, ஒரு 3 நாய் வருது. அந்த 3 நாய் முதல்ல அந்த ஆடுகள் பக்கத்தில் வந்து அமைதியாக உட்காந்து அந்த ஆடுகளோட விளையாடுது. பீப்புள் ஆஃப் காட், நல்லா கவனிங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்கிறான். என்ன நடந்தது சம்பவத்தை பார்க்கும் பொழுது, அந்த 3 நாய்களும் அந்த ஆடுகளோடு விளையாடுகிறது. அந்த ஆடுகளும் துள்ளி குதித்து அந்த நாய்களோடு விளையாடி கொண்டிருக்கிறது. நல்ல நெருக்கமாக வந்துருச்சு. நல்லா கவனிங்க. அட்டாக் பண்ணுறதுக்கு அது எப்படி வகை தேடி வருது பாருங்க. மெதுவாக கிட்ட வந்து க்ளோசர் வந்து அதுகளோட விளையாடி, இப்போ அதுகளோட விளையாடி நம்பி அப்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது திடீர் என்று ஒரு நாய் ஒரு ஆட்டை டப்புன்னு அட்டாக் பண்ணுது. வித்தின் செகண்ட் அட்டாக் பண்ணுது. இது அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷத்தில் ஒவ்வொரு நாய், 3 நாயில் ஒவ்வொரு நாயும் எல்லா ஆட்டையும் கடிச்சு கொதறுகிறது. அது ஒரு ஆட்டோட நிறுத்தவில்லை, எல்லா ஆட்டையும் கடிச்சு கொதறி அத்தனை ஆட்டையும் சாகடித்து விட்டு அது திங்கவும் இல்லை, அத்தனையும் கொன்று விட்டு அது கிளம்பி போயிடுச்சு. பீப்புள் ஆஃப் காட், நல்லா கவனிங்க. புரிஞ்சுது என்னன்னு? என்ன புரிஞ்சுது? எடுத்தோன்னு போய் பைபிளை கொடுத்தீங்கன்னா சகோதரி கவிதா அவர்கள் எங்கிட்ட பைபிள் கேட்டாங்க. நான் பைபிள் கொடுக்கறது வழக்கம் எல்லாத்துக்கும். கேட்டாங்கன்னா கொடுப்பேன், யாருக்காவது கொடுக்கணும்னு கேட்பேன், கேட்டாங்கன்னா கொடுப்பேன். அவர்கள் அதே போல் என்கிட்ட கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன். ஆனால் கொடுக்கும்போது தேவ ஆவியர் என்கிட்ட சொல்கிறாரு, இந்த பைபிள் போன மாதிரியே திரும்பி வரும்பாரு அப்படின்னு என்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்னது கவனிக்கிறீங்களா? இங்கே தானே இருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது நல்லா கவனிக்க. நடந்தது தான் பேசுகிறேன், நடக்காத கதைகள் கட்டுக்கதைகளை பேசலை. எனக்கு கொடுக்கும் பொழுதே ஆவியானவர் என் உள்ளத்தில் சொல்கிறாரு, இது போன வேகத்தில் திரும்பி எங்கிட்ட வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டார். ஆனாலும் கவிதா சிஸ்டர் கேட்டபடினால அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். நான் என்ன ஆவியானவர் என்கிட்ட பேசினாரோ அதே போல் அந்த பைபிளு, பாஸ்டர் அது வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒருத்தர்கிட்ட பைபிள் கொடுக்கறதுக்கு நான் கேட்டுட்டு தான் கொடுத்தேன், அவங்க வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் பைபிளை நீட்டின உடனே கொடுத்த உடனே ரிட்டன் பைபிளை வேகமாக கொடுத்துட்டாங்க. அப்போ தான் அந்த அவங்ககிட்ட சொல்கிறேன், சிஸ்டர் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பைபிளு போன வேகத்தை திரும்பி வந்து தெரியும், உங்களுடைய மன திருப்திக்காக கொடுத்தேன், இதிலிருந்து உங்களுக்கு ஒரு பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பாடத்தை அப்புறம் லெசன் எடுத்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா, புத்தகங்கள் பைபிள் மற்றும் ஆடியோ வடிவத்தில் கொடுக்கலாம், ஆனால் எத்தனாவது ஸ்டேஜ் வந்துருச்சு? 4, 5வது ஸ்டேஜ், 4வது ஸ்டேஜில் தான் கொடுக்க முடியுமே தவிர எடுத்தொன்னே கொடுக்க முடியாது. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அடுத்தது, be a living example of what the Bible says. பைபிள் என்ன சொல்லுகிறது, வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதற்கு உயிருள்ள முன்மாதிரியாக இருக்கணும் ஜனங்கள் முன்னாடி. அப்பதான் நம்ம சொல்றத
அவன் கேட்பான். நம்மளே முன்மாதிரியே இல்லாமல் அவங்ககிட்ட போய் சொன்னால் அவன் எப்படி கேட்கவே மாட்டானே. ஸோ தேவ வல்லமை எனக்கு வந்துவிட்டது. இப்போ தேவ வல்லமையை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் முதல்ல ஒவ்வொரு விஷயம் சொல்லணும், ஒவ்வொரு விஷயம் செய்யணும். அதில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்பொழுது முதல்ல பி எ குட் ஃப்ரெண்ட், நல்ல நண்பர்களாக இருக்கணும். அடுத்தது அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்காக நம்பிக்கையின் வார்த்தை, ஆறுதலின் வார்த்தையின் வசனங்களை சொல்லணும். அடுத்தது புத்தகங்களை கொடுக்கலாம், பைபிளை கொடுக்கலாம், அதாவது சத்தியத்தை பேசலாம். அதுக்கப்புறம் அவர்கள் முன்னாடி முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும். அதற்கு பிறகுதான் இன்வைட் அதர்ஸ் டு த ஸ்மால் குரூப் ஆர் சர்ச், ஒரு சிறிய குழு அல்லது தேவ ஆலயத்திற்கு மற்றவர்களை அழைக்கவும். நம்ம என்ன பண்ணிடுறோம், எடுத்தோன்னு ஃபஸ்ட் இடத்துல சர்ச்சுக்கு வாங்க தான். ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன, மக்களே சொல்லுங்க, என்ன சத்தமே வரல. ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்ன சொல்கிறோம், சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு. நான் இது வரைக்கும் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் 17 வருஷம் முடிஞ்சிச்சு. நான் டைரெக்டாக எந்த மனிதர்கிட்டையும் டைரெக்டாக போய் நீ ஒருத்தர் பார்த்த உடனே சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்டதே கிடையாது. தேவ சமூகத்தில்னு சொல்லுவேன், காத்திருப்பேன், அவங்ககிட்ட ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுவேன். ஆனால் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஒரு லாங் டைம்க்கு அப்புறம் தான் ஆவியானவர் என்கிட்ட பேசினாதான் நான் அவங்கள சர்ச்சுக்கு வாங்கினே கூப்பிடுவேனே தவிர இல்லைன்னா நான் கூப்பிடவே மாட்டேன். ஆண்டவர் பேசணும். இப்போ நான் என்ன சொல்லுவாங்க, நான் கூப்பிட்டேன்னா பாஸ்டர் கூப்பிட்டனால வந்தேன் சர்ச்சுக்கு. இப்போ ஆண்டவர் கூப்பிட்டு சர்ச்சுக்கு வந்தால் ஆண்டவர் மேலே பழி போட முடியுமா? சொல்லுங்க சொல்லுங்க, போட முடியாது. இதே நான் கூப்பிட்டேன்னா என்ன பழி போட்டுருவாங்க, பாஸ்டர் கூப்பிட்டனால சர்ச்சுக்கு வந்து அதனால தான் சர்ச்சில் இப்படி ஆகிப்போச்சு. ஆண்டவர் கூப்பிட்டாரு, இப்போ வந்தேன் அதனால தான் பிரச்சனை ஆகி போச்சுன்னு சொன்னால் சொல்ல முடியாது, சொல்லவும் முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இதெல்லாம் தான் அனுபவத்தில் மூலியமாய் வருகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட வந்துருச்சுங்கிறத மற்றவர்களுக்கு சொல்கிறதுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கணுமே தவிர நான் ஒரே இடத்துல பி எ குட் ஃப்ரெண்டுங்கிற இடத்துல நின்றக்கூடாது. நிறைய பேர் பி எ குட் ஃப்ரெண்டுங்கிற இடத்துல நின்றுறோம். அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதில்ல. புரியுதா மக்களை, இருக்கீங்களா? புரியுதா உங்களுக்கு என்னன்னு? எத்தனை பேருக்கு ஃப்ரெண்டு இருக்காங்க? எல்லாத்துக்குமே ஃப்ரெண்டு உண்டு. பி எ குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு குட் ஃப்ரெண்டோடு நிற்கிறோம். அடுத்த லெவலு அவங்களுக்காக நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறோம், ஒரு சிலர் சொல்கிறோம். அடுத்தது என்னது, உங்களுக்காக தேவ வசனத்தை சில வசனத்தை உங்களுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் கம்மி. உங்களுக்காக இது முடிஞ்சால் நீங்கள் வாசித்து பாருங்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு புத்தகங்களை இல்லை ஏதாவது ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட்டை ஏதாவது ஒரு பைபிளை கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி அதிகமாக எடுக்கிறது. இதனால தான் தேவ வல்லமை பற்றி மற்றவர்களுக்கு என்னங்க அமைதியாகவே இருக்கீங்க, எங்கிட்டே பேசுகிறதுக்கே யோசிக்கிறீங்களே. தப்பாக ஏதாவது பேசுகிறேன்னா பிள்ளை புரியாமல் பேசுகிறேன்னா உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியுது தானே? வேறு லாங்குவேஜில் எதுவும் பேசல. ரைட். ஹவு டு ஷேர் த காஸ்பல், எப்படி சுவிசேஷத்தை சொல்லுவது? 5 விதமான ஸ்டெப் இருக்குது. இப்போ தேவ வல்லமையை பற்றி எப்படி சொல்லணுங்கிறத பார்த்தோம். தேவனுடைய சுவிசேஷ வார்த்தையின் வல்லமையை சொல்கிறது எப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்த லெவல் இன்னும் டீப்பாக போகணும். என்ன செய்கிறோம் இன்னும் பார்க்கலாம். அடுத்தது ஸ்டெப் 1, ப்ரே பிஃபோர் யூ பிகின் ஷேரிங் த காஸ்பல் வித் சம்ஒன். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு டேக் எ மூமெண்ட் டு ப்ரே ஃபார் கைடன்ஸ். அதாவது எடுத்தோன்னு போய் ஒரு ஆள்கிட்ட சுவிசேஷத்தை தேவ வசனத்தை சொல்ல முடியாது. நல்லா கவனிங்க. முதல்ல என்ன பண்ணணும், பிரார்த்தனை செய்யுங்கள். முதல்ல ஜெபம் பண்ணணும். என்னதுங்க? முதல்ல ஜெபம் பண்ணணும். அடுத்தது நீங்கள் ஒருவரிடம் நற்செய்தியை பகிர தொடங்கும் முன் வழிகாட்டுதலுக்காக ஜெபிக்க சிறிது நேரம் ஒதுக்குவது முக்கியம். நேரா போய் டக்குன்னு பேசுறது நோ. தேவன் பேசினாரா? ஆண்டவர்கிட்ட கேட்டிங்களா? ஆண்டவர் பேச சொன்னாரா? அப்படிங்கிறத பார்க்கணும். என்னது மக்களே, என்னது ஆண்டவருடைய சமூகத்தில் என்னது, நீங்கள் ஒருவருடன் நற்செய்தியை
தேவ வசனத்தை இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசணும்னா பகிர்வதற்கு முன்ன வழிகாட்டுதலுக்காக ஜெபிக்க சிறிது நேரம் ஒதுக்குவது முக்கியம். இட்ஸ் சோ இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? எடுத்து போய் தேவனுடைய வார்த்தையை சொல்ல முடியாது. தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்கு முன்பதாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த மனுஷகிட்ட பேச போகிறேன், இவங்களுக்காக நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் இப்போ பேச போகிறேன், பேசும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுக, மனதை அவர்களுக்கு ஏற்படுத்துங்க அப்படின்னு ஜெபம் பண்ணணும் ஒவ்வொரு நாளும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? அல்லேலூயா. ரைட். இப்போ அவர்களோட இப்போ போய் பேச ஆரம்பிச்சாச்சு. தேவன் ஓகே சொல்லிட்டார். நம்பர் 2 என்னது? படி நம்பர் 2, ஸ்டெப் 2, பில்ட் எ ரிலேஷன்ஷிப். ஒரு உறவை உருவாக்குங்கள். எது? எந்த உறவு? தேவனுக்குள்ளாக உறவை உருவாக்கணுமே தவிர போய் உட்கார்ந்துட்டு வெட்டி கதைகளை பேசிட்டு இருக்க கூடாது. என்னது? நம்முடைய சபையில் சில பெண்கள்லாம் கூடி ஜெபம் பண்ணாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க. என்னது சொல்லுங்க? என்ன சொன்னேன்? என்னைக்கு இருந்தாலும் பிச்சுக்கிட்டு போயிடும். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் எந்தெந்த ஆவி எந்தெந்த ஆவியோட ஒத்துழைக்காதுங்கிறது நல்லாவே ஒரு மேய்ப்பனுக்கு தெரியும். ஆட்டை பற்றி. ஆடுகளே, நீங்கள் ஒன்று சேருகிற ஆடுகளாக இல்லை, நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இறுதியும் உள்ள ஆடுகளாக இருக்கிறீங்க. ஸோ இந்த ஜெபத்தை ஸ்டார்டிங்லேயே நிறுத்துங்க அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் நிறுத்த முடியாது. நாங்களாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நாள் ஜெபம். நல்லா கவனிங்க. தேவ ஆவியானவரால் நடத்தப்பட்ட ஜெபமாக இருந்தால் அங்கே ஒற்றுமை, ஒன்னஸ் இருக்கணும். தேவனை பற்றி மட்டும்தான் பேசணுமே தவிர வெட்டி கதைகளுக்கு இடம் இருக்கக்கூடாது. தேவனுக்குள்ளாக ரிலேஷன்ஷிப்ல ஒரு உறவை உருவாக்குங்கள். எப்படிப்பட்ட உறவுல இருக்கிறோம்? தேவனுக்குள்ளாக உறவுல இருக்கணும். வர நோக்கம் என்ன? ஜெபிக்கிறதுக்கு ஒன்று சேருகிறோம். சகோதரிகளே, நம்முடைய வேலை என்ன? ஜெபிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. மற்றவர்களை குறித்து பேசுகிறது நம்முடைய வேலை அல்ல. மற்ற காரியங்களை பற்றி பேசுறதுக்கு நோ, திஸ் இஸ் நாட் அ பிளேஸ். திஸ் இஸ் த பிளேஸ் டு ப்ரே, டு பிரைஸ் தி காட். ஆண்டவரை உயர்த்துவதற்கும் ஜெபிக்கிறதுக்கும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுவதற்கும் தானே தவிர மற்ற காரியங்களை பற்றி பேசுவதற்கு அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப ஒரு குழுவாய் அமரும்க்கு முன்பதாகவே தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும், காத்திருக்கணும். ஆண்டவரே நாங்க ஜெபிக்க போறோம், இந்த ஜெப ஆவி ஒவ்வொருக்குள்ளேயும் விதைக்கப்படணும். இந்த ஜெப ஆவியின் அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள்ளேயும் ஊற்றப்படணும். நான் பேசுகிறது அவர்கள் புரியணும், அவர்கள் பேசுகிறது எனக்கு புரியணும். எங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும். இப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கணும். இதை கேட்டு முடிச்சிட்டு தான் கேதரிங்குள்ளேயே போகணும், ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயே. எடுத்தோம் கவுத்தோன்னு போயிட்டு அப்புறம் ஜபத்தை தப்பு நிறுத்திட்டு போறதுக்காக நம்ம கூடல. புரியுதுங்களா? என்ன சத்தத்தையே காண? பில்ட் எ ரிலேஷன்ஷிப். சொல்லுங்க. அப்படின்னு என்னது? உறவுகளை உருவாக்குங்க தவிர உறவுகளை பிக்க கூடாது. டோன்ட் டெஸ்ட்ராய் தி ரிலேஷன்ஷிப். பில்ட் எ ரிலேஷன்ஷிப். அது அப்பதான் பரிசுத்த ஆவியானவரை பத்தி பேச முடியும். அப்பதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பத்தி பேச முடியும். அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடுச்சுன்னா எதை பத்தியும் பேச முடியாது. அங்க ஈகோ வந்துடும். அங்கே நீ பெரியவன், நான் பெரியவன், நான் அதிகமாக ஜெபம் பண்ணுறேன், நீ அதிகமாக ஜெபம் பண்ணுறேன், இதெல்லாம் வந்துருச்சுனாவே பிரச்சனை தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேவனை பற்றி மாத்திரம் அங்கே பேசணும், அதுதான் முக்கியம். ஒரு மனிதனுக்குள்ளாக பரிசுத்த ஆவி வந்துருச்சுன்னா அவன் ஆண்டவரை பற்றி மட்டும்தான் பேசணும். பர்சனல் லைஃப் அப்புறம்தான். 3வது ஸ்டெப் 3, ஷேர் யுவர் பர்சனல் ஸ்டோரி. பர்சனல் ஸ்டோரிங்கிறதுலாம் அப்புறம். 3வது உங்கள் தனிப்பட்ட கதையை சொல்லுங்கள், வாழ்க்கையின் கதையை பகிருங்க.
அது என்ன கதையை பேசணும். இன்னைக்கு நான் என்ன சமைச்சிங்க? நான் கத்திரிக்காய் பொரியல் வச்சேன். நான் வேணா உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன், டேஸ்ட் பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். அதை பத்தி பேசுறதுக்கு இல்லை, தனிப்பட்ட கதைகள்ல. தனிப்பட்ட கதைனா தேவன் என்னை எப்படி ஆக அபிஷேகித்தார், தேவனுக்குள்ளாக எப்படி நான் வளர்ந்திருக்கிறேன், தேவனுக்குள்ளாக கர்த்தர் என்னை இன்னைக்கு ராத்திரி வேலை நான் ஜெபம் பண்ணேன்னா ஆவியானவர் என்கிட்ட இந்த வசனத்தின் மூலமா பேசினார். தட் இஸ் தி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஷேர் டு அதர்ஸ். இன்னைக்கு தேவன் எனக்கு விஷனை கொடுத்தாரு. அந்த வல்லமையின் தேவன், அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையின் தேவன் எனக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்தினாருங்கிறத சொல்றது. இட்ஸ் a personal experience. அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை, ஏற்று வீட்டுக்காரங்க சண்டை, உங்கள் வீட்டில் சண்டையா? எங்கள் வீட்டில் சண்டை இல்லை. ஓஹோ, உங்கள் வீட்டில் சண்டை இல்லை, அப்போ சண்டையை ஏற்றி விட்டுருவோம். எப்படி நீ மட்டும் நிம்மதியாக வாழலாம்? இது மனுஷன் செய்ய மாட்டான், பிசாசு ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிருவான். பாத்தியாடா, உன் வீட்டில் சண்டை நடந்திருக்கு சகோதரி, அந்த சகோதரி வீட்டில் சண்டை இல்லையாம், அப்போ கிளம்பி போய் அவங்கள காலி பண்ணிடு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் தான் நம்முடைய ஃபெயிலியர்ஸ். இதெல்லாம் தான் நம்முடைய ஃபெயிலியர்ஸ். அதுக்கப்புறம் தான் வருது என்னது? நம்பர் 4, ஸ்டெப் நம்பர் 4 என்ன? ஷேர் த காஸ்பல் மெசேஜ். நற்செய்தியை பகிரணும், நற்செய்தியை பகிரணும். நம்பர் 5 மாற்றுங்க, ஆஃபர் டு ப்ரே வித் தெம் அண்ட் இன்வைட் தெம் டு சர்ச். கடைசியாக தான் என்ன வருது தமிழ்? அவர்களுடன் ஜெபிக்கவும், அவர்களை தேவாலயத்தில் அவர்களுடன் ஜெபிக்கவும். அப்படின்னு என்னது? அவங்களோட உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறதே இத்தனை ஸ்டெப்புக்கு அப்புறம் தான் உட்காரணும் முதல்ல. அல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு? இப்போ என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறது தேவ வல்லமையை சொல்கிறதுக்கு? Here are some ideas on how to share the word of God with others. தேவனுடைய வார்த்தையை எவ்வாறு மற்றவருடன் பகிர்ந்து கொள்வது என்பது குறித்த சில யோசனைகள் இங்கே உள்ளது. எப்படி தேவ வார்த்தையை சொல்லலாம், தேவனுடைய வார்த்தையை எப்படி பகிர்ந்து கொள்ளலாம், சில யோசனைகள். நம்பர் 1, carry your Bible with you always. எப்பவும் உங்க கையில் எப்படி இருக்கணும்? பைபிள் இருக்கணும். எத்தனை பேர் கையில் எப்பயும் பைபிள் இருக்குது? இப்ப கேட்கல. மக்களே என்னவா? கேரி யுவர் பைபிள் வித் யூ ஆல்வேஸ். எங்க பாஸ்டர், எங்க வெளியில போகும்போது எப்படி பைபிளை தூக்கிட்டு போறது? பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் காரில் ஏறின உடனே ஃபஸ்ட்டு பைபிள் எங்க அப்படிம்பார். எப்படி? அந்த பைபிளை எடுத்து காரில் முன்னாடி வைக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான், வண்டி நகராது. பைபிள் இல்லாமல் என்னத்துக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? இதுதான் என்னை காப்பாற்றுது, இதுதான் என்னை நடத்துது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், இதுதான் சொல்லுது, என்னை காப்பாற்றுது. ஆண்டோடைய வார்த்தை இல்லைன்னா எனக்கு என்னது? ஜெயம் இல்லை, சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, மேன்மை இல்லை, உயர்வு இல்லை, எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 என்ன பண்ணணும் சொல்லுங்க மக்களே? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் டு சர்ச். நண்பர்களை அழைக்கும் தேவாலயத்துக்கு. திரும்ப அந்த நண்பர்களை அழைக்கும் தேவாலயத்துக்கு. எத்தனை பேர் நம்மளை வீட்டில் இருக்கவங்களையே கூப்பிட்றதில்ல சர்ச்சுக்கு வான்னு, அப்புறம் எங்க நண்பர்களை கூப்பிடுறது? எது சொன்னால் வரமாட்டேங்கிறாங்களா? மற்றப்பா அடுத்தது, வியர் ஃபெய்த் கிளாத்ஸ் அண்ட் ஜுவல்லரி. எதை தரிச்சுக்கணும்? நம்பிக்கையின் ஆடை மற்றும் நகைகளை அணியுங்கள். நம்பிக்கையின் ஆடை, நம்பிக்கையின் ட்ரெஸ் நீ போட்டுட்டு வா. எங்கத்த என்னத்தா சர்ச்சுக்கு போய் என்னத்தா பண்ணி, அப்பா உனக்கே நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது. நம்பிக்கையின் ஆடையை நீ தரித்து கொள்ளு, அப்பதான் மற்றவனுக்கு நம்பிக்கையை பற்றி சொல்ல முடியும். மக்களை புரியுதுங்களா?
நம்பிக்கையின் ஆடையை போடணுமா? நம்பிக்கையின் ஆடை. அடுத்ததுப்பா, முன்னாடி வா. டாக் ஓப்பன்லி அபவுட் யுவர் ஃபெய்த். உங்கள் விசுவாசத்தை பற்றி வெளிப்படையாக பேசுங்க. மறைச்சு ஒளிச்சு எதுக்கு? தேவனை பற்றி பேசும்பொழுது எதுக்கு மறைச்சு ஒளிச்செல்லாம் பேசணும்? தேவை. நம்ம பொய் சொல்கிற போதெல்லாம் மறைச்சு ஒளிச்சு பேசுவோம். ஆனால் தேவனை பற்றி பேசும்பொழுது ஒளிச்சு மறைச்சு பேசுகிறோம். ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. வசனத்தை சொல்லும் பொழுது, விசுவாசத்தை பற்றி பேசும் பொழுது வெளிப்படையாக பேசுங்க. நான்லாம் யோசிக்கிறதே கிடையாது. கேப்பு பார்த்துட்டே இருப்பேன். கேப்பில் சிலர்லாம் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன்னா பேச விட்டுருவேன். நல்லா பேச விட்டுருவேன். ஏன்னா அவங்க பேசுகிறது முழுசும் நம்ம கேட்டுட்டோம்னா அடுத்த தடவை நான் பேசுகிறத நீ கேட்டு தாண்டி ஆகணும். ஏன் கேட்பேன்ல, நீ பேசுன 1.5 மணி நேரம் நான் உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தேன்ல, மண்டையாட்டிட்டு ஆமாம் சாமி ஆமாம் சாமி. இப்போ நான் பேசுகிறத நீ ஹல்லேலூயா. சிலர்லாம் நான் பேச விட்டு வேடிக்கை பார்ப்பேன். நடுவில் இன்டர்வியூலாம் பண்ண மாட்டேன். அது தவறாக இருந்தாலும் அப்படின்னு சிரிச்சுட்டே இருப்பேன். பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க பேசி முடித்ததுக்கப்புறம், பேசி முடிச்சிட்டிங்களா, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவன் எந்திரிக்குன்னு நினச்சானு, சிஸ்டர் கொஞ்சம் ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னதை கேட்டேன்ல, நான் சொல்கிறத கேட்டுட்டு எந்திரிச்சு போங்க. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? விசுவாசத்தை பற்றி என்ன சொல்லணும்? வெளிப்படையாக பேசணும். அடுத்தது, ஷேர் யுவர் சால்வேஷன் ஸ்டோரி வித் அதர்ஸ். உங்கள் ரட்சிப்பின் கதையை, அனுபவத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அப்படிங்கிறத மற்றவர்களுக்கு சொல்லணும். என்னடா பாஸ்டர் இன்னைக்கு இதே ஸ்லைடாகவே இப்படியே ஓட்டிட்டு வரோம் செய்தியே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டிய விஷயம் செல்லுது. நம்ம இதெல்லாம் செய்யாதனால தான் நிறைய நேரம், இதெல்லாம் தெரியாதனால தான் நிறைய நேரம் நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சொல்லுவோம். குண்டு சட்டிக்குள்ளே ஆமாம் ஓட்டிக்கிட்டே இருக்கோம். ஓட்டிக்கிட்டே கிடக்கிறமே தவிர ஒன்று வெளியில் ஓட மாட்டேங்குது. உள்ளுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளேயும் எது நடக்க மாட்டேங்குது? வீட்டுக்குள்ளேயும் நடக்க மாட்டேங்குது, வெளியிலையும் நடக்க மாட்டேங்குது. ஒன்று வீட்டுக்குள்ளே நடக்கணும், அதுக்கப்புறம் வெளியில் நடக்கணும். வீட்டுக்குள்ளேயும் மாற்றம் வரல, வெளியிலையும் மாற்றம் வரல, இங்கேயும் வரல, அங்கேயும் வரல, எதுலேயுமே நடக்கலைன்னா அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குது. ரைட். அடுத்தது என்னது? ரெக்கமெண்ட் கிறிஸ்டியன் ஃபெய்த் புக்ஸ் டு அதர்ஸ். கிறிஸ்தவ நம்பிக்கை புத்தகங்களை மற்றவர்களுக்கு பரிந்துரை பண்ணுங்கள். ஒருவேளை பைபிள் கொடுக்க முடியலனா நீங்கள் என்ன பண்ணலாம்? புத்தகங்களை வாங்கி கொடுக்கலாம். தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற புத்தகங்களை கொடுக்கலாம். அடுத்தது, இன்வைட் அதர்ஸ் டு எ ஸ்மால் குரூப் ஆஃப் சர்ச். திருப்பி வந்துருச்சு. ஒரு சிறிய குழு அல்லது தேவாலயத்துக்கு மற்றவர்களை அழைக்கவும். அடுத்தது என்னது? திஸ் இஸ் த பவர் காட் கேவ் டு ஹியூமன் பீப்புள். இந்த வல்லமையை தான், இந்த பலனை தான் தேவன் மனிதர்களுக்கு கொடுத்த வல்லமை. இதுதான் என்ன வல்லமை? இப்படிப்பட்ட வேலையை செய்யறதுக்கு தான் கர்த்தர் பலனை கொடுத்திருக்கிறாரு. இதை எதையுமே செய்யறது இல்லை. அப்புறம் தேவன் கொடுத்த பலன் எதுக்கு சொல்லுங்க? இது எதையுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு தேவன் கொடுத்த வல்லமை எதற்கு? தேவன் கொடுத்த வல்லமையை இதில் ஏதாவது ஒன்றுனாச்சும் பயன்படுத்தணும். பயன்படுத்தாம வசனம் சொல்லு, பரிசுத்த ஆவி உங்களிடத்திற்கு வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து. அப்போ பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொண்டேன், நான் பலன் பெற்றுக்கொண்டேன், வல்லமையை பெற்றுக்கொண்டேன். ஆனால் இந்த வேலை எதுவுமே நான் செய்யவில்லை என்றால் பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருப்பதற்கான அர்த்தமே இல்லை. பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருப்பதற்கான என்னது? புரோஜனமற்றதா இருக்கும். புரோஜனம் உள்ளதா இல்லாமல். மக்களே இருக்கீங்களா? வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 14:26 வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் நாமத்தினாலே, நல்ல கவனிங்க, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நல்ல வசனத்தை கவனிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவி, அந்த தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து அந்த பவரை பெற்றுக்கொண்டு நீங்க அந்த ஆவியானவர் உங்களுக்கு சகலவற்றையும் என்ன பண்ணுவாரு? போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு அவரு நினைப்பூட்டுவார். இப்ப இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டீங்கன்னா அவர் அப்பப்ப நினைவூட்டுவார். எனக்கு நீ தவறு பண்ணுகிற, ஏன் ஜனங்களுக்கு தவறு என்று தெரியவில்லை, தவறு செய்கிறேன் என்று ஏன் ஜனங்களுக்கு உணர்வில்லை? பரிசுத்த ஆவியுடைய வல்லமை அவங்களுக்குள்ள
இல்ல. இஃப் the spirit of God's power inside the people, தேவனுடைய பரிசுத்த ஆவியுடைய வல்லமை, அந்த ஆவியின் வல்லமை ஒரு மனிதர்களுக்குள்ள இருந்தால் அவர்களுக்கு நினைப்பூட்டல் வரும். நினைப்பூட்டல் வரும். ரிமெம்பரன்ஸ். நான் சில நேரத்தில் குரூப்பில் போடுவேன், ரீபோஸ்ட் பண்ணும் பொழுது சபை மக்களுக்கு ஒரு நினைவூட்டல் அப்படின்னு போடுவேன். பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஏற்கனவே போட்டிருப்பேன். அதை திருப்பி ரிமெம்பர் பண்ணுறதுக்கு சபை மக்களுக்கு ஒரு நினைவூட்டல் அப்படின்னு போடுவேன். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தபோது, இந்த வல்லமை எனக்குள்ளே வந்தபோது அவர் சகலத்தை எனக்கு போதித்து எனக்கு நினைவூட்டுவாராம். இதுதான் செய்யணும், இது செய்யக்கூடாது, இப்படி தான் நடக்கணும், இது நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாட் ஆர் த 7 பவர்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்? பரிசுத்த ஆவியானுடைய 7 சக்தி. பவர் என்ன? அதை பற்றி பார்க்க போகிறோம். எது? பரிசுத்த ஆவியானவர்களுடைய அந்த வல்லமையினுடைய 7 காரியங்கள், 7 பவர்ஸ். 7 பவரை குறித்து பார்க்க போகிறோம். இருக்கீங்களா? உங்களுக்கு பவர் வேணுமா வேணாமா? 7 விதமான பவர் இருக்குது. எப்படி? 7 பவர்ஸ். நம்பர் 1, முதல் பவர் என்னது? பரிசுத்தா இருப்பாங்க. The 7 gifts of the Holy Spirit are. பரிசுத்த ஆவியின் 7 வரங்கள், 7 வல்லமை, 7 பவர் என்னது? நம்பர் 1, ஞானத்தின் பவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திற்கு வரும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உங்களுக்கு ஞானத்தை தரும். நம்பர் 2, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களிடத்தில் வந்தால் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் வரும். அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களிடத்தில் வந்தால் 3வது கவுன்சில், ஆலோசனை அங்கே உண்டாகும். நம்பர் 4, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பலனை கொடுத்தார் என்றால், வல்லமை கொடுத்தால் ஃபார்ட்டிடியூட், துணிவு வரும். பிசாசு பார்த்து பயப்பட மாட்டீங்க. ஏன்னா இப்போ யாருடைய பவர் இருக்குது? பரிசுத்த ஆவியானுடைய பவர் இருக்கு. அப்படினால ஃபார்ட்டிடியூட், துணிவு வரும். அடுத்தது, அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா அறிவு பெருக்கும், அறிவு வரும். அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா பக்தி 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 தேவனுக்குள்ளாக பக்தி வைராக்கியம் உண்டாகும். நம்பர் 7, அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா ஃபியர் ஆஃப் த லார்ட், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு தானா வந்துடும். புரிஞ்சிச்சா? 7 பவர். சொல்லுங்க, 7 வல்லமை. இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் வல்லமை பெற்று, பலன் இல்லை, வல்லமை பெற்று. சொல்லுங்க, என்னென்ன வல்லமை? ஞானத்தின் வல்லமை எனக்கு வரும். அடுத்தது புரிந்து கொள்ளுதலின் வல்லமை வரும். சொல்லுங்க, என்னோட சேர்ந்து சொல்லுங்க. ஆலோசனையின் வல்லமை எனக்கு கிடைக்கும், துணிவின் வல்லமை எனக்கு கிடைக்கும். சரி, நான் சொல்றேன், என் பின்னாடி சொல்றீங்களா? சரியா? சொல்லுவோமா? 1 2 3. ஆர் யூ ரெடி? ஓ எஸ், ஐ எம் ரெடி. விபிஎஸ்க்கு போயிட்டோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களிடத்திற்கு வரும் பொழுது நம்பர் 1 என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க, ஞானத்தின் வல்லமை வரும். அப்படி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்தால் நம்பர் 2 புரிந்து கொள்ளுதலின் வல்லமை உங்களுக்கு வரும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்தால் நம்பர் 3 ஆலோசனை வல்லமை உங்களிடத்தில் வரும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்தால் நம்பர் 4 துணிவின் வல்லமை வரும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்தால் அறிவின் வல்லமை வரும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்தால் பக்தி வைராக்கியத்தின் வல்லமை உங்களுக்கு வரும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வந்தால் the fear of the Lord, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அந்த வல்லமை எனக்கு கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு என்னன்னு? அப்ப ஏன் எனக்கு அறிவு இல்லை? ஏன் எனக்கு அறிவு இன்னும் வரல? ஏன் இன்னும் அறிவுகட்டத்தனமாவே நான் வாழ்றேன்? ஏன் இன்னும் அறிவுகட்டத்தனமாவே நான் இருக்கிறேன்? இன்னும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நான் சரியா பிடித்துக் கொள்ள, இந்த வல்லமையை பிடித்து கொண்டால் எனக்கு அறிவு வந்துடும். சில காரியங்களை பார்த்தால் எனக்கு பயம். ஏன் பயம் வருகிறது? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெற்றுக்கொண்டால் துணிவு, ஃபார்ட்டிடியூட், துணிவு வரும், பயமே இருக்காது. பவராவி எனக்குள்ள. அடுத்தல என்னது?
பய ஆவி அணுகுவதில்லை. புரிஞ்சுச்சா? இப்ப இந்த பவர் எனக்குள்ள வந்துச்சுன்னா பயத்தின் ஆவி ஓடிடும். இப்ப பரிசுத்த ஆவியனுடைய வல்லமை எனக்குள்ள வந்துச்சுன்னா பக்தி உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் போவேன். When some Christians accept these as an definitive list of specific attributes, சில கிறிஸ்தவர்கள் இப்படி 7 பார்த்தோம்ல, இந்த 7 இவற்றை குறிப்பிட்ட பண்புகளில் உறுதியான பட்டியலாக ஏற்றுக்கொண்டாலும், சில கிறிஸ்தவர்கள் இந்த வல்லமையை ஏற்றுக்கொண்டாலும் மற்றவர்கள் விசுவாசிகள் மூலம் பரிசுத்த ஆவியின் செயல்பாட்டின் எடுத்துக்காட்டுகளாக மட்டுமே புரிந்து கொள்ளுகிறார்கள். என்னது புரிஞ்சுச்சா ஒன்று உங்களுக்கு? சிலர் இதை புரிந்து கொண்டாலும் மற்றவர்கள் எப்படி இதை எடுத்துக்கிறாங்கன்னா, மற்றவர்கள் விசுவாசிகள் மூலமா, அப்படின்னா என்னது? மற்றவர்கள் ஏன் மூலமா அந்த துணிவை பார்க்கறான். சொல்லுங்க, ஏன் மூலம்? சொல்லுங்க. சத்தமே வரல, துணிவே வரலையே உங்களுக்கு. ஏன் மூலியமா அந்த பக்தியை பார்க்கறான். வசனம் சொல்லி பாருங்க, others understand them merely as example of the Holy Spirit was through the faithful அப்படின்னு போட்டிருக்குது. விசுவாசிகள் மூலம் பரிசுத்த ஆவியின் செயல்பாட்டின் எடுத்துக்காட்டுகளாக மட்டுமே புரிந்து கொள்ளுகிறார்கள். அப்படின்னா நாம நடத்துகிற நம்ம வாழுகிற அந்த வாழ்க்கையை, பயபக்தியை, துணிவை, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை பார்த்து, அந்த துணிவை பார்த்து, அந்த விசுவாச பார்த்து, அந்த நம்பிக்கையை பார்த்து, அந்த அறிவை பார்த்து, அந்த ஆலோசனை பார்த்து, அந்த அந்த ஃபோர்ட்டிடியூடு என்னது, அந்த துணிவை பார்த்து அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இவர்கள் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்கள் என்று. ஹல்லேலூயா. புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? என்ன புரிஞ்சுது? மாத்துங்கப்பா வசனத்தை வாங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஃபர்ஸ்ட் பைபிள்ல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி அசைவாடிய தூய தேவ ஆவியே. ஃபர்ஸ்ட் வசனம் வாங்க. என்ன வசனம் சொல்லப்படுது? நல்லா கவனிங்க. இந்த பவர், இந்த வல்லமையின் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வந்தா இந்த 7 நடக்கும். என்னென்ன சும்மா சொல்லுங்க, அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சது. ஞானம் வரும், துணிவு வரும். புத்தியா? ஞானம் புத்தி எல்லாம் ஒண்ணுதான். துணிவு வரும், புரிதல் வரும், ஆலோசனை வரும், பக்தி வரும், அறிவு வரும், தேவனுக்கு பயப்படுற, கர்த்தருக்கு பயப்படுற பயம் வரும். 7 வந்துருச்சு. நல்லா கவனிங்க. இந்த வல்லமை வந்துருச்சுன்னா ஞானம், அறிவு வந்துடும். புரியுதா? ஆலோசனை, புரிந்து கொள்ளுதல் வந்துடும். இப்ப கர்த்தர் நல்லா கவனிங்க. ஆதியில தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். மாத்துங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இப்ப என் வாழ்க்கையில ஒரு வெறுமையும், என் வாழ்க்கையில ஒரு ஒழுங்கீனமும் இருக்குது. இப்ப இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எனக்குள்ள வந்த உடனே நான் அறிவு பெற்றவனாகி ஒழுங்கீனமான என் வாழ்க்கைய சொல்லுங்க ஒழுங்குபடுத்துறேன். ஆமைன்னு வரல, சத்தமும் வரல, அல்லேலூயாவும் வரல. இருக்கீங்களா இல்லையா? புரியலையோ நான் சொல்றது? புரிஞ்சுச்சா? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் வல்லமை பெறுவீர்கள். அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்கிற வாழ்க்கையில அவர் நிரப்ப, சொல்லுங்க நிரப்ப, சத்தமா சொல்லுங்க நிரப்ப, நிரப்ப, நிரப்பி, சொல்லுங்க நிரப்பி, ஒழுங்கின்மையும், சொல்லுங்க ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்த என் வாழ்க்கையில, ஆழத்தில் இருள் இருந்த என் வாழ்க்கையில தேவ ஆவியானவர், சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவர், அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி வந்து, என் மேல அசைவாடி வந்து, இருளாய் இருந்த என் வாழ்க்கையில
வெளிச்சத்தை கொடுத்து, எனக்கு புத்தியை கொடுத்து, சொல்லுங்க, எனக்கு அறிவை கொடுத்து, எனக்கு துணிவை கொடுத்து, எனக்கு ஆலோசனை பண்ணி, எனக்கு பக்தி வைராக்கியத்தை உண்டு பண்ணி, எனக்கு பக்தி வைராக்கியத்தை உண்டு பண்ணி. ஹல்லேலூயா. புரிஞ்சுதா என்னன்னு உங்களுக்கு? அப்ப பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கும். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வராதனால தான், இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளாதனால தான் நிறைய நேரம் எனக்கு அறிவு இல்லை. ஆலோசனை சொன்னாலும் ஆலோசனை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? தேவனுடைய ஆவியானுடைய வல்லமையை இன்னும் புரியல. அதனால தான் புரிந்து கொள்ளுதல் வரல, ஞானம் இல்லை, துணிவு இல்லை, பக்தி சொல்லுங்க இல்லை, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. யோபு சொல்லுறாரு பாருங்க. யோபு 26ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனத்தை பார்க்கும் பொழுது, யோபுவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் தமது வல்லமையினால், நல்ல கவனிங்க, அந்த வல்லமை என்னது? வாட் இஸ் மீன் பை வல்லமை? வல்லமை இங்கிலீஷ் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் அதை தாங்க பேசிட்டு இருக்கிறோம். வல்லமை என்னது? பவர். அப்ப அவர் என்ன சொல்றாரு? அவர் தமது பவரின் மூலமாய், சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது அந்த பவர் வருதா? யோபு எழுதும் பொழுது அழகா எழுதுறாரு, அவர் தமது வல்லமையினால், வல்லமையினால் அந்த பவர் மூலமா என்ன பண்றாரா? சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி, சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி, தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். புரிஞ்சுதா உங்களுக்கு என்னன்னு? இப்ப பாஸ்டர், என் பையன் அடங்கவே மாட்டேங்கிறான் பாஸ்டர், அவன் மூர்க்க குணம் அடங்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த வல்லமைக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த மூர்க்கத்தை அடக்குவார். நிறைய பேருக்கு புரியல. என் பையன் கேட்க மாட்டேங்கிறான், என் பையன் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், என் பையன் இதை செய்ய மாட்டேங்கிறான், என் புள்ள அதை செய்ய மாட்டேங்குது. இப்படி தான் நிறைய பேர் பேசுகிறோம். கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டா, கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டா, கர்த்தருடைய அந்த 7 ஞானத்தை, அந்த 7 வல்லமையை பெற்றுக்கொண்டா, புரிந்து கொள்ளுதல் வந்துச்சுன்னா, யோபு சொல்றாரு, அவர் தமது வல்லமையினால் சமுத்திரத்தில் கொந்தளிப்பையே அமர பண்ணும் பொழுது என் மகனுடைய இருதயத்தின் கொந்தளிப்பை அமர பண்ணுறதுக்கு அவரால் முடியாதா? அடுத்தது, தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை, அந்த பவர், அந்த வெறிய அவர் என்ன பண்றாரு? அடக்குகிறார். அமைதியா போ 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 வேலையை பாரு போ அப்படின்னு. ஏன் என் பையன் அடங்க மாட்டேங்கிறான்? அந்த பவரை கேளுங்க. என்னது புரியுங்க? இப்போ என்னன்னு அந்த பரிசுத்த ஆவியினுடைய எதை கேட்கணும்? பவரை கொடுங்க. அடுத்த வசனம், தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கி, இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைக்கோடியானவைகள். அவரை குறித்து நாங்கள் கேட்டது இவ்வளவு கொஞ்சம் தான். அவருடைய வல்லமை, அவருடைய நல்ல கவனிங்க, அவருடைய பவர் சொல்லுங்க. அவருடைய பவர், மக்களை அந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்க. அவருடைய பவர், அவருடைய வல்லமையின், அவர் வல்லமை எப்படி? இடி முழக்கத்தை அறிந்தவர் யார் என்றார். அந்த 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 மேல மழை பெய்யும் பொழுது டமா டுமார்னு இடி சொன்னீங்க, ஐயோ பயமா இருக்குது, ஐயோ பயமா இருக்குது, காதை பொத்திக்கிட்டு போய் உட்கார்றோம். எப்படி? அவருடைய பவருடைய சாம்பிள் என்னது? அந்த இடி முழக்கம். அப்ப அந்த இடி முழக்கம் என் காதுக்குள்ள கிட்ட வந்து இங்க இடிச்சுதுன்னா எப்படி இருக்கும்? மகளே, பவர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? பவராவி எனக்குள்ள, அந்த பவர் ஆவி வந்துட்டாருன்னா, யோபு எவ்வளவு தெளிவா சொல்றாரு பார்த்தீங்களா? அந்த தேவனுடைய, அவருடைய வல்லமையின் இடி முழக்கத்தை அறிந்தவன் யார்? எப்பா, உங்களுக்கெல்லாம் தெரியாது அந்த வல்லமை, அந்த இடி முழக்கம் என்னன்னு உங்களுக்கு இன்னும் புரியல.
அந்த இடி முழக்கத்தின் வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 16-13 வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்கலாமா? அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து, நல்லா கவனி இந்த வசனத்தை, தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு, நல்லா கவனி, அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர், இந்த ஆவியானவர் தான் அந்த பவர் ஆவியானவர். எது சொல்லுங்க? இந்த ஆவியானவர் தான் அந்த பவர் ஆவியானவர். சொல்லுங்க சத்தமா, இந்த ஆவியானவர் தான் அந்த வல்லமையின் ஆவியானவர். அந்த ஆவியானவர் என்ன பண்றாரு? அந்த கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய் நல்லா கவனிங்க, அதுவரைக்கும் தாவீதின் மேல இறங்காத வல்லமை இப்ப இறங்கி. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் தாவீது வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியும். அந்த தைல கொம்பை எடுத்து அந்த எண்ணெயை வார்த்து அந்த வல்லமை அவன் மேலே இறங்குற வரைக்கும் அவன் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற பையன். புரிஞ்சுதுங்களா? இப்ப இந்த வல்லமை அவன் மேலே இறங்கின பிறகு சாமுவேல் ராமாவுக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் தாவீதுடைய என்னது ஸ்டார்டிங். அங்கதான் அவனுடைய இன்ட்ரோடக்ஷனே தொடங்குது. அதுக்கப்புறம் தான் தாவீது மேலே இருந்த அபிஷேகம், அந்த வல்லமையை ஒரு பயனாளியும் தடுத்து நிறுத்த முடியவே முடியல. தாவீது வராண்டா அப்படின்னு கேள்விப்பட்டா அவன் தெரிச்சுட்டு ஓடிடுவான். உயிரை காப்பாற்றுறதே பெருசு. ஏன்னா தாவீது வந்துட்டான் அப்படின்னா அவனுக்குள்ள இருக்கிற வல்லமை பயங்கரமாக வேலை செய்யும். போன வாரம் பார்த்தோம் நாபால், போன வாரமாக அதுக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன், நாபாலை குறித்து பார்த்தோம். எப்படி தாவீது டச் பண்ணிடுறாரு. தாவீது நாபால் ஒடியாடுறா. என்னுடைய கணவன் பைத்தியக்காரனாக இருக்கிறான், அவனுக்கு புரியல தாவீது, தயவுசெய்து என் வீட்டை எதுவும் பண்ணிடாத. தாவீது சாப்பாடு கேட்டான், சாப்பாடு கொடுக்கறதுக்கு அவன் ரெடியாக இல்லை. ஆனால் தாவீது அநேக முறை அந்த குடும்பத்தை காப்பாற்றி இருக்கிறான். இது அவனுக்கு புரியாமல் பைத்தியக்கார மாதிரி உட்காந்துருக்கிறான் அந்த வீட்டுக்காரன். இதை கேள்விப்பட்ட அந்த வீட்டுக்காரரை அம்மா ஒடியாரு, ஐயோ தாவீதா, அவன் வந்தானா என் வீட்டில் ஒரு நாயை கூட விட்டு வைக்க மாட்டானே அப்படின்னு அந்த அம்மா சோத்தை தூக்கிட்டு ஒடியாந்துருச்சு தாவீதுக்கு முன்னாடி. ஏன்னா தாவீதை பார்த்து பயம் இல்லை, தாவீதுக்குள் இருந்த அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பார்த்து பயம். பவுலும் சீலாவும் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். என்ன புதுசாக வந்து பிரசங்கம் பண்ணுறீங்க, என்ன புதுசாக வந்து ஆண்டுடைய பதில் சொல்கிறீங்க, எப்பா அவங்கள தூக்கி சிறைச்சாலையில் தூக்கி போடுங்கப்பா அப்படின்னு 3ஆம் காவலில் தூக்கி போட்டான். அடியில் ஏற்கனவே 1, 2, 3 தாண்டி போய் 3ஆவதுல இருக்காங்க. 3 தப்பிச்சு வெளியில் வரணும். ஆனால் அது பத்தாதுன்னு அவனுக்கு பயம். கைகளில் விலங்குகளும் கால்களில் விலங்குகளும் போட்டு அவனை நகர முடியாது. நம்ம ஆளுங்க எங்களுக்கு வாயை போட மூடலையில் என்னது சொல்லுங்க, சத்தமாக தான் சொல்லுங்களேன். வாயை மூடலை, கையை தானே போட்டு கட்டி வச்சிருக்கிற. நிறைய பேர் அப்படி தான் இருக்கும். என் வாய் இருக்குதுடி, என் வாயை கொண்டு வந்துட்டார், எப்படி பேசுகிறேன் பாரு. சிலெல்லாம் பேசியே கொண்டுறாங்க. வாயை மூட மாட்டேன், வாயை மூடுங்கடா அப்படின்னா வாயை மூட மாட்டாங்க. அங்கே பவுலும் சீலாவும் தேவனை ஐயோ கட்டி விட்டானுங்களே, ஐயோ கட்டி போட்டானுங்க, ஐயோ கட்டி போட்டானுங்க, ஐயோ கட்டி அப்படியெல்லாம் அவனுக்குள்ளே எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலை இருக்கும் பொழுது அவர்களை பற்றி கவலைப்படவில்லை. ஐயோ கட்டி விட்டானே அப்படின்லாம் கவலைப்படலை. அவங்களுக்குள்ள இருந்த பவரை பற்றி அவங்களுக்கே தெரியும். சத்தம் நேரம் ஆமேன்னு வந்திருக்கணும். இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பவரை பற்றியே தெரியல. இப்போ இவங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திற்கு வரும் பொழுது நீங்கள் பவர் பெற்று பவராக இருக்கிறான்னு அவனுக்கு தெரியும். அதனால அந்த பவர் என்ன பண்ணுறான் தெரியுமா? டேய் சீலா பாட்டா பாடுவோம், அடிக்கிற அடியில் இப்போ பாரு, பவர் எங்களுக்குள்ள இருக்கிற பவர் இப்போ இங்கே பவர் இறங்குதா இல்லைன்னு பாரு. ஹல்லேலூயா. அவனுடைய பவரை பற்றி பேசலை, அவனுடைய சக்தியை பற்றி பேசலை.
தேவனுடைய வல்லமையை பற்றி புகழ்ந்து பாட ஆரம்பிக்கிறான். சிறைச்சாலைகள் சங்கிலிகள் கலந்து விழுகிறது தானா, கதவுகள் எல்லாம் டமார் டுமான்னு அசைஞ்சு விழுந்துச்சு. அங்கே காவலில் இருக்கிறவன் நின்றுட்டு இருந்தவனுக்கு என்ன நடந்தது, எர்த்துக்குவாக்கு வந்துருச்சோன்னு சொல்லிட்டு ஓடி போய் பயந்து பார்த்து ஐயோ ஆள் இல்லைன்னு ஈட்டி எடுத்து அவனே, ஏன்னா இவங்க பெரிய ஆள், இவங்க செத்து போயிட்டா நம்மளே கொண்டுருவானுங்கன்னு அவன் ஈட்டி எடுத்து குத்துறதுக்கு பவுலும் சீலாவும் தம்பி பயப்படாத பயப்படாத உள்ளதான் உட்காந்துருக்குறோம். நல்லா கவனிங்க, அந்த பவரை அன்னைக்கு பார்த்தானா வெளியில் இந்த சோல்ஜரு, அன்று ராத்திரி வேலையிலேயே அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிட்டு அன்னைக்கு நைட்டோடு நைட்டு போய் அவன் குடும்பம் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. எவ்வளவு பெரிய மிராக்கள் தெரியுமா? நல்லா கவனிங்க, இந்த பவர் வெளியாக்கப்பட்டுச்சுன்னா, இந்த பவர் உங்களுக்குள்ள வெளியே வரதை பார்த்தார்கள் என்றால் ஜனங்கள் ஆட்டோமேட்டிக்காவே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பவர் எனக்கு வேணும். சொல்லுங்க, இந்த பவர் எனக்கு வேணும், பவர் எனக்கு வேணும் சொல்லிட்டே இருக்கணும். யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுங்க? பவர் கொடுக்குறீங்களா? கடையில் போய் பவர் சோப்புக்குன்னு வாங்கி கொடுத்துட போகிறாங்க. பவர் 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 அப்படின்னு ஒன்று நேரம் பவர் தானே கேட்குறீங்க, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பவர் சோப்பு வாங்கி கொடுத்துட போகிறாங்க. எங்கேயாவது பரவாயில்ல, வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல, அவனை கூப்பிட்டு நிற்க வச்சு அந்த சோப்பை போட்டு அவனை கழுவி அந்த பவரை வச்சு அடிச்சிடுவோம். ஷாக்கு ஷாக்கு ஷாக் எனக்கு ஷாக் அடிக்குது, பவர் பவர் ஜீசஸ் பவர் என்ன தொட்டது. பிபிஎஸோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பாட்டு அடிக்கடி பாடிட்டே இருப்பேன். அந்த பவர் எனக்கு வேணும். இருக்கீங்களா இல்லையா? வசனத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். வசனம் அழகாக போட்டிருக்கிறது. தைல கொம்பை எடுத்து, அபிஷேக கொம்பை எடுத்து, அந்த தைல கொம்பை தாவீது மேலே சகோதர நடுவே ஊற்றி அவனை என்ன பண்ணாங்க? அபிஷேகம் பண்ணினான். அப்போ அபிஷேகம் என்னது? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எப்படி அவன் மேலே இறங்கினதுலேருந்து. அவசரம் சொல்லுங்க, அந்த நாள் முதல் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் வல்லமை என் மேலே வந்துச்சுன்னா, அந்த நாள் முதல் கொண்டு எப்படி சொல்லுங்க, அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருக்க. அப்ப அந்த பவர் எனக்குள்ளே இறங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? ரோமர் 8:11 முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 8:11 நான் முடிக்க விரும்புகிறேன். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். நல்லா கவனிங்க, வசனம் என்ன சொல்லுகிறது? அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். அப்ப தேவன் மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார். 3ஆம் நாள் அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே, அந்த உயிரோடு எழுந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? மரித்த இயேசு உயிரோடு எழுப்பின அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால், அந்த ஆவியானவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்தா முடிங்க டேஷ். எனக்கு கேள்வியே தெரியல எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் வந்தா எனக்கு பவர் வரும். சொல்லுங்க, எனக்கு பவர். There is power, wonder working power in the blood of the Lamb. வல்லமை உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, சொல்லுங்க, உண்டு அற்புத வல்லமை இயேசுவின், சொல்லுங்க பார்க்கலாம், இரத்தத்தால். வல்லமை உண்டு அற்புத வல்லமை இரத்தத்தினால். வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, சொல்லுங்க, இரத்தத்தால். வல்லமை உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால்.
பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி வல்லமை. ஓ பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஓ பொழிந்திடும் வல்லமை, வல்லமை, ஆவியின் வல்லமை. அப்படியே எந்திரிச்சு பார்க்கலாம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. சொல்லுங்க பார்க்கலாம். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. மக்களை கேளுங்க பார்க்கலாம். இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். சொல்லுங்க பார்க்கலாம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்லணும். தீர்க்கதரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, வல்லமை, வல்லமை. சொல்லுங்க பார்க்கலாம். பொழிந்திடும் வல்லமை, 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 வல்லமை தேவை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. சொல்லுங்க. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. எனக்கு இப்ப வேணும். இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்களுக்கு வேணும்பா, உம்முடைய வல்லமை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் வந்தார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து வசனம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்தில் வரும் பொழுது நாங்கள் பவர், நாங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ள, அந்த வல்லமை எங்களுக்கு வேணும். அந்த அறிவின் வல்லமை எங்களுக்கு வேணும். அந்த ஞானத்தின் வல்லமை எங்களுக்கு வேணும். அந்த துணிவின் வல்லமை எங்களுக்கு வேணும். அந்த ஆலோசனையின் வல்லமை எங்களுக்கு வேணும். அந்த பக்தியின் வல்லமை எங்களுக்கு வேணும். அந்த அதிகாரமுள்ள வல்லமை எங்களுக்கு வேணும். கர்த்தருக்கு பயப்படுதலின் வல்லமை எங்களுக்கு கொடுங்கப்பா. அநேக நேரம் இந்த வல்லமை இல்லாம தான் நாங்கள் நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆகிறோம். இந்த வல்லமை, இந்த அறிவின் வல்லமை இல்லாதனால தான் நிறைய நேரம் எங்களுக்கு அறிவில்லாம நிறைய நேரம் செயல்பட்டுறோம். இந்த ஆலோசனை இல்லாம தான், இந்த ஆலோசனையின் வல்லமை இல்லாதனால தான் நிறைய நேரம் நாங்கள் ஆலோசனை இல்லாம நாங்கள் வீணா போறாண்டவரே. இன்னைக்கு நீர் எங்களோடு பேசின இந்த வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த வல்லமைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் வந்தா எங்களுக்கு வல்லமை வரும், எங்களுக்கு வல்லமை கிடைக்கும். அந்த வல்லமைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த வல்லமை எங்களுக்கு வேணும்பா. எத்தனை முறை நீங்கள் இடறி இருந்தாலும் தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய வல்லமை எனக்கு வேணும்னு சொல்லுங்க. வாயை திறந்து கேளுங்க. இன்னைக்கு வாயை திறந்து ஒரு 2 நிமிஷம் வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே pour your power சொல்லுங்க. pour your power, உம்முடைய வல்லமையை என் மேல ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. உம்முடைய வல்லமையை என் மேல ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. ஞானத்தின் வல்லமையை ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. கேளுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி வாயிலை திறந்து, ஓ ஆமென், ஆலோசனையின் வல்லமை எனக்கு ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. என் தலையின் மேலே, என் பிரைனுக்குள்ளாக, என் தாட்ஸ்க்குள்ளாக ஊற்றுங்கப்பா. அந்த துணிவின் வல்லமையை எனக்கு கொடுங்க. பயந்து அநேக காரியங்களுக்காக பயந்து கொண்டிருக்கிறேன். அந்த பயம் எல்லாம் என்னை விட்டு விலகட்டும். அந்த
அந்த புரிந்து கொள்ளுதலின் வல்லமை எனக்கு கொடுங்கப்பா. நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ளாமலே நிறைய குழப்பத்துக்குள்ள என் மனசு ஓடிட்டே இருக்குது. இனிமேல் நான் குழப்பத்தில் ஓட மாட்டேன். இனிமேல் நான் குழப்பத்தில், என் மன குழப்பத்தில் ஓட விரும்பல. என் மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபம் மாக்குமையா. அந்த புரிந்து கொள்ளுதலை கொடுக்கிற வல்லமையின் ஆவியானவர் எனக்கு வேணும். அந்த வல்லமை எனக்கு வேணும். மனதை புதிதாக்குற வல்லமை எனக்கு வேணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு கொடுங்க. அந்த நாலேஜ் எனக்கு கொடுங்க. அந்த கவுன்சில் எனக்கு வேணும். ஆலோசனை வேணும். அந்த ஃபோர்ட்டிடியூட் எனக்கு வேணும். அந்த நாலேஜ் எனக்கு வேணும். அந்த விஸ்டம் எனக்கு வேணும். அந்த பிட்டி, அந்த பக்தி எனக்கு வேணும். அந்த ஃபியர் ஆஃப் தி லார்ட், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் வல்லமை எனக்கு வேணும்பா. இந்த காலையில நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. இந்த காலையில நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. வல்லமையை கொடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும், இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் வல்லமை பெற்று வல்லமை பெற்று வல்லமை பெற்று வல்லமை பெற்று you will receive the power. You will receive the power. You will receive the power. You will receive the power in the name of Jesus. தேவனுடைய நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறேன். நீங்கள் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய நாமத்தை கொண்டு ஜெபிக்கிற அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. பிள்ளைகளை நடத்துகிறதுக்கான அந்த ஞானத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றோர்களே, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றோர்களே, அந்த விஸ்டமை பெற்றுக்கொள்ளுங்க. பிள்ளைகளே, தேவனுக்கு பயந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த அந்த வல்லமை ஞானத்தை தேவனத்தை கேட்டு பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுங்க. எஸ், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தின் ஞானத்தை நீங்கள் தேவனத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. பிள்ளைகளே, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் இன்னைக்கு இப்படிப்பட்ட வல்லமையை உங்கள் மேல ஊற்ற விரும்புகிறாரு. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. 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 வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கப்பா. வல்லமையின் ஆவியானவரே, கேளுங்க. 2 நிமிஷம் வாயை திறந்து நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா இந்த வல்லமையை உங்களுக்கு கொடுப்பாரு. நிச்சயமா கொடுப்பாருங்க. பிள்ளைகள்லாம் வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கண்ணை மூடுங்க. எல்லாம் கண்ணை மூடி. இருக்கிறது எல்லா பிள்ளைகளும் கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்க்கலாம். எங்க இருந்தாலும் சரி கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட வல்லமை எனக்கு வேணும்னு கேளுங்க. 2 நிமிஷம் வாயை தர. பிள்ளைகள்லாம் வாயை திறங்க. திறந்து கேளு. அப்பதான் ஆண்டவர் நன்மைனா நிரப்புவாரு. நீ வாயை திறக்கலினா கிடைக்காது. வாயை திறந்து கேட்கணும், அப்பதான் கிடைக்கும். This is God's time. இது தேவனுடைய நேரமா இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இது நல்ல நேரம். இது தேவன் உண்டு பண்ணின நேரம். கேளுங்க, 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 கேளுங்க. நிச்சயமாய் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுவான். கேட்கிறவன் கண்டறிவான். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு உங்க ஞானத்தின் கண்களை திறப்பாரு. உங்க அறிவின் கண்ணை திறப்பாரு. உங்க புரிந்து கொள்ளுதலின் கண்களை திறப்பாரு. குடும்பத்தை புரிந்து கொண்டு நடத்துகிற அந்த கண்களை திறப்பாரு. சந்தாலா ராவா. பிள்ளைகளே, பெற்றோருக்கு பயந்து புரிந்து கொண்டு நடக்கிற அந்த அந்த கண்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கட்டும் நான் ஜெபம் பண்றேன். ஷலு ரபாகா ரியாத்தோலோ ஷது மனா ரியாத்தாலா ரபாகாடா ஷது கமான் யந்துலோ ரியாலா ரமாத்தி ஷது மனா தனாதலா ரபாத்தி கன்கோ ரிஸ்கது கப் கத்திகா ஷது கா யந்துலோ ரிபாலா ரதாத்தலா ரபாகாட்கா ஷது கமான் யந்துலோ. அப்படிப்பட்ட வல்லமை பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஊற்றுங்கப்பா.
பிள்ளைகளுடைய சிந்தையில ஊற்றுங்கப்பா, பிள்ளைகளுடைய மனசுல ஊற்றுங்க. பெற்றோருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளா, பெற்றோர்களை புரிந்து கொண்டு நடக்கிற பிள்ளைகளா, தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளா, தேவனுடைய பயபக்தியை புரிந்து கொண்டு நடக்கிற பிள்ளைகளா? ஓ எஸ், ஓ வல்லமையே, வல்லமையே. ஆமென். வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா, இன்றே தாருமே. 2 நிமிஷம். இது ஆண்டவர் லீட் பண்றார் நம்மளைய. ஆண்டவர் நம்மளை லீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு தரித்திரத்தை பிரசங்கம் பண்ணியபடியாக என்னை ஆவியானவர் அனுப்பினார் என்று குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த வல்லமையின் ஆவியானவர் நமக்கு வேணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா, இன்றே தாருமே. வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா, இன்றே தாருமே. மேல் வீட்டறையில் வேகமாக வந்தவரே, அக்கினியாக இன்றே வாருமே. அன்னைக்கு மேல் வீட்டறையில் வந்தது போல இன்னைக்கு எங்கள் மத்தியில இடைவிடுங்க. மேல் வீட்டறையில் வேகமாக வந்தவரே, அக்கினியாக இன்றே வாருமே. வரங்கள் நிறைந்த வாழ்வை தந்திடவே, உந்தன் வல்லமையால என்னை நிரப்புமே. வரங்கள் நிறைந்த வாழ்வை தந்திடவே, உடைய வல்லமையினால நிரப்புங்க. உடைய வல்லமையினால என்ன நிரப்புமே. வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா, இன்றே சதுவாலரா. ஓ ஆண்டவரே, இந்த இடம் முழுவதுமாக உடைய வல்லமையினால நிரம்பி, ஓ வல்லமையினால நிரம்பி ஆண்டவரே, இந்த சபையை விட்டு வெளியில போகும் பொழுது ஒவ்வொருத்தருடைய இருதயம் வல்லமையினால நிரம்பி இருக்கணும்ப்பா. வல்லமை குறையக்கூடாது, வல்லமை குறையக்கூடாது, அவங்களுடைய பவர் குறையக்கூடாது, அந்த வல்லமை குறையக்கூடாது. ஆண்டவரே, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறு ஒன்றிற்கும் உதவாத வசனம் சொல்லுங்க. நீங்களே உப்பா இருக்கிறீங்க. யூ ஆர் த சால்ட் அண்ட் யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் கர்த்தர் சொல்றாரு. நீங்க தான் வெளிச்சம், நீங்க தான் வெளிச்சம். கர்த்தர் உங்களை வெளிச்சமா வச்சிருக்கிறாரு, கர்த்தர் உங்களை உப்பா வச்சிருக்கிறாரு. நீங்கள் வாழுகிற இடத்துல நீங்கள் வெளிச்சம், நீங்க இருக்கிற இடத்துல நீங்க வெளிச்சம், நீங்க இருக்கிற இடத்துல நீங்க உப்பு. உங்க குடும்பத்துக்கு நீங்க உப்பா இருப்பீங்க, உங்க குடும்பத்துக்கு நீங்க வெளிச்சமா இருப்பீங்க. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, யூ ஆர் த லைட். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, யூ ஆர் த லைட். நீங்க மற்றவர்களுக்கு வெளிச்சம், நீங்க மற்றவர்களுக்கு வெளிச்சம், நீங்க மற்றவர்களுக்கு வெளிச்சம் காட்டுகிறவர்கள். நீங்கள் மற்றவர்களை சாரமற்று போயிருக்கிறவர்களை சாரமாக்குற உப்பு நீங்க. கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு காலவேளையில, யூ ஆர் த சால்ட், யூ ஆர் த சால்ட். நீங்க தான் உப்பு, உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் உப்பு, உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் வெளிச்சம். அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் உப்பா இருக்கணும், நான் உப்பா இருக்கணும், நான் வெளிச்சமா இருக்கணும். எஸ், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபெறுறாரு. ஓ ராபா ஷாதா மாலா. வல்லமையே, 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 வல்லமையே. அப்படியே 2 நிமிஷம் அப்படியே தேவனுடைய பிரசன்னத்தை உணருங்க. அந்த வல்லமை எனக்கு வேணும், அந்த அத்தாரிட்டி எனக்கு கொடுங்க, அதிகாரத்தை கொடுங்க. சத்தம் எனக்கு கேட்குது,
தேவ சத்தம் எனக்கு கேட்குது. அத்தாரிட்டி, அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்தை கொடுங்க. ஓ, அந்த அதிகாரத்தை கொடுங்க. அத்தாரிட்டி, எஸ். தேவ சத்தம் என் காதுல கேட்குது. அத்தாரிட்டி, அந்த பவர், அத்தாரிட்டியை கொடுங்க. பவராவி எனக்குள்ள, ஒரு பயாவி அணுகுவதில்லை. அந்த அத்தாரிட்டி, பவராவியின் அத்தாரிட்டி, பவராவியின் அத்தாரிட்டி, பவராவி எனக்குள்ள, பவராவியின் அத்தாரிட்டி. கேளுங்க 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 கேளுங்க. நிரம்பி போங்க. இந்த இடத்துல இருந்து வெளியே போகும்போது வல்லமையினால நிரம்பி போங்க. இந்த இடத்த விட்டு வெளியில போகும்போது வல்லமையினால நிரம்பி போங்க. இந்த இடத்த விட்டு வெளியில போகும்போது வல்லமையினால நிரம்பி போங்க. அந்த வல்லமை, இந்த வல்லமை நீங்க வீட்டுக்கு போய் இந்த வாரம் முழுவதும் இருக்கிற நாட்கள் எல்லாம் இந்த வல்லமை ஆக்டிவேட் ஆகணும். சொல்லுங்க, அது ஆக்டிவேட் ஆகணும். கேளுங்க ஆண்டவரே, இந்த வல்லமை ஆக்டிவேட் ஆகணும் ஆண்டவரே. ஓ எஸ், இந்த வல்லமை கிரியை செய்யணும். இந்த வல்லமை குடும்பத்துக்குள்ள கிரியை செய்யணும். இந்த வல்லமை நான் வேலை செய்கிற வேலை ஸ்தலத்துல கிரியை செய்யணும், ஆக்டிவேட் ஆகணும். ஓ எஸ், பவராவி எனக்குள்ளே, பய ஆவி அணுகுவதல்ல, கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான், தெரு தெருவாய் மனம் வீசுவே, உலகத்துக்கு வெளிச்சம் நான், ஊரெல்லாம் டார்ச்சடிப்பே, உப்பாக பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தருவே. அந்த உப்பா இருக்கணும். உப்பாக பரவிடுவே, எப்போதும் சுவை தருவே. ஆண்டவர்ட்ட ஒரே ஒரு விஷயம் கேளுங்க. வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா இன்றே. அன்னைக்கு சிம்சோன் ஆண்டவர்ட்ட கேட்டான், என்ன தெரியுமா? இந்த ஒரு விஷயம் எனக்கு பவரை கொடுங்க, இந்த லாஸ்ட் ஒரு விஷயம் எனக்கு பவரை கொடுங்கப்பான்னு கேட்டான். இன்னைக்கு காலையில நம்ம ஆண்டவர்ட்ட கேட்கிறோம், எனக்கு பவரை கொடுங்க. ஜனங்களை புரிந்து கொள்ளுகிற பவரை கொடுங்க. யார் எப்படிப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ளுகிற புரிந்து கொள்ளுகிற பவரை கொடுங்க. எஸ், நிறைய நேரம் புரியாம தான் மாட்டிக்கிறோம். நிறைய நேரம் புரியாம தான் மாட்டிக்கிறோம். புரிஞ்சா மாட்டிக்க மாட்டோம். எனக்கு இப்படிப்பட்ட பவர், புரிந்து கொள்ளுதலின் பவரை கொடுங்க, துணிவின் பவரை கொடுங்க, ஆலோசனையின் பவரை கொடுங்க. ஆலோசனை இல்லாம தான் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறாங்க. இந்த ஆலோசனை வல்லமை இல்லாம தான் ஜனங்கள் சீர்கெட்டு போறாங்க. நான் அப்படியாக அல்ல. ஆலோசனையை பெற்றுக்கொண்டு நான் சரியான பாதையில ஓடுகிறவனா இருக்கணும். நான் சரியான பாதையில ஓடுகிறவளா இருக்கணும். எனக்கு அப்படிப்பட்ட பவரை கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய பவர் எனக்கு வேணும். எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. எங்களோடு பேசின வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தரும் தனித்தனியா 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 ஆண்டவரே பிளஸ் பண்றப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் இவர்கள் மேல தங்குவதாக. உம்முடைய வல்லமையின் கரம் இவர்கள் மேல தங்கட்டும். இந்த பவர் இவர்களை விட்டு விலக கூடாது. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த பவர் ஒவ்வொருத்தர் மேலேயும் தங்கட்டும். இந்த பவர் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிரியை செய்யட்டும். இந்த பவர் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆக்டிவேட் ஆகி மகத்துவமான கிரியைகளை செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வல்லமை அளவில்லாம கிரியை செய்யணும்னு நான் ஜெபிக்கிறேன். உடைய கரத்துல சகலத்தையும் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து வழி நடத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம்.
மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.